பணியும் அல்லாஹ்வின் அருளும் என்ற தலைப்பிலே இங்கே உரை நிகழ்த்துவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இந்த மாநாட்டு நிகழ்விலே அழைப்பு பணி அல்லாஹ்வின் மிக பெரும் அருள் என்கின்ற தலைப்பில் சில முக்கியமான செய்திகளை உங்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். இந்த இடத்திலே அழைப்பு பணியை பொறுத்தவரைக்கும் இந்த தலைப்புக்குள்ளே நான் நுழைவதற்கு முன்னால் அழைப்பு பணி என்கின்ற இந்த அழைப்பு என்ற வார்த்தையை பொறுத்தவரைக்கும் எப்பொழுதுமே நீங்கள் குர்ஆனிலே படிக்கிற நேரத்தில், ஹதீஸ்களிலே படிக்கிற நேரத்தில் காணலாம். அந்த நபிமார்களுடைய பிரச்சாரம் எப்படி இருந்தது என்று சொன்னால், அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் வணங்க வேண்டும் என்பதன் பக்கம் அழைப்பதோடு அந்த சமுதாயத்திலே இருக்கக்கூடிய சமூக சீர்கேடுகள், அநியாயங்கள், இவைகளை எச்சரிப்பதும் சேர்த்து அமைந்திருந்ததை நீங்கள் பார்க்கலாம். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த வரலாற்று செய்தியிலே நீங்கள் பார்க்கலாம். ஏகத்துவத்தின் பக்கம் அழைக்கிறார். அதே நேரம் அளவை நிறுவையிலே மோசடி செய்யக்கூடிய அந்த சமுதாயத்தினரை எச்சரிக்கை செய்கிறார். லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய தஅவா பிரச்சாரத்திலே நீங்கள் பார்க்கலாம். ஏகத்துவத்தின் பக்கம் அழைக்கிறார். அந்த சமுதாயத்திலே இருந்த தவறான உறவு முறை அவர் என்ன செய்கிறார்? எச்சரிக்கை செய்கிறார். இது போன்று ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாற்றிலும் அழைப்பு பணியில் முக்கியமான இரண்டு பகுதிகள் கலந்திருப்பதை பார்க்கலாம். ஒன்று, ஏகத்துவத்தின் பக்கம் அழைத்தல், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்கின்ற அந்த அடிப்படை நம்பிக்கையின் பக்கம் அழைத்தல். இரண்டாவதாக அந்த சமுதாய சீர்கேடு. இந்த அடிப்படையிலே பார்க்கிற நேரத்தில் சகோதர போலீஸ் அதிகாரி அவர்கள் பேசுகின்ற நேரத்தில் சொன்ன அந்த முக்கியமான புள்ளி விவரங்கள், ஒரு ஊரிலே அழைப்பு செய்யக்கூடிய ஒருவர் மிகவும் தெரிந்திருக்க வேண்டிய முக்கியமான ஒரு பகுதி. எமது ஊரிலே நம் கண்ணால் கண்டு சில விஷயங்களை புரிந்து கொள்வதை விட அந்த ஊரிலே என்ன நடக்கிறது என்பதை ஒரு உயர்நிலையில் இருந்து பார்க்கக்கூடிய ஒருவர் இன்னென்ன தவறுகள், இன்னென்ன பாதகமான செயல்கள் நடக்கின்றன என்கின்ற ஒரு புள்ளி விவர பார்வை ஒருவருக்கு இருக்குமாக இருந்தால், ஒரு சமூக சீர்கேடு எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, அதை எப்படியெல்லாம் நாம் தவிர்க்க முடியும், ஏன் என்ற காரண காரியங்களை அறிய முடியும், அதை தடுப்பதற்கான முயற்சி எடுக்க முடியும். எனவே ஒரு அழைப்பாளராக இருக்கக்கூடியவர் மார்க்க அறிவோடு சேர்த்து அந்த சமுதாயத்திலே அவர் மிகவும் நீண்ட காலம் பயணித்தவராக இருப்பது மிகவும் சிறந்தது. அந்த சமுதாயத்தை புரிந்து கொள்ள, அந்த சமுதாயத்தை தெரிந்து கொள்ள, அந்த சமுதாயத்துடைய பாதிப்புகளை புரிந்து கொள்ள அது மிக முக்கியமான ஒரு பகுதி. அல்லாஹு தஆலா எந்த ஒரு நபியை அனுப்பினாலும் இல்லா பிலிசானி கௌமி, அந்த சமுதாயத்தினருடைய நாவின் மூலமே அனுப்புகிறான். அப்படி என்றால் அந்த மொழி பேசக்கூடியவர்களை அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? அனுப்புகிறான். அவர்களோடு இருந்தவர்களை தான் அல்லாஹு தஆலா அனுப்புகிறான். காரணம், அந்த சமுதாயத்தில் என்ன சமூக சீர்கேடு தவறு இருக்கிறது என்பதை அவர் அறிந்து கொள்ள முடியும். எனவே இது மிக முக்கியமான ஒரு பகுதி. எனவே அழைப்பு பணி, எனது தலைப்பு அழைப்பு பணி என்றால் என்ன என்பதல்ல, இருந்தாலும் இந்த நேரத்தில் அந்த ஞாபகத்திற்காக சொல்லிக் கொள்கிறேன். அழைப்பு பணி என்பது இறைவனின் பக்கம் அழைத்தலோடு சேர்த்து அந்த அழைப்பில் இன்னொரு மிக முக்கியமான பகுதி சமூக சீர்திருத்தம் என்பது. அந்த சமூக சீர்திருத்தத்தில் ஏகத்துவம் எப்படி அடிப்படையோ அச்சாணியோ, அதே போல் அந்த சமுதாய சீர்குலைவும் அந்த இடத்திலே மிக பிரதானமாக என்ன செய்ய வேண்டும்? கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்பதை நாங்கள் ஆழ்மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, அழைப்பு பணி அல்லாஹுடைய மிகப்பெரிய நிஅமத் என்று இந்த இடத்திலே நான், அதாவது இந்த தலைப்பினூடாக சொல்ல வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சம் என்ன என்றால், எம்மில் அதிகமானவர்கள் இந்த தஅவா பணி, அழைப்பு பணி அப்படி என்று பேசப்படுகிற நேரத்தில் பெண்களாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம், அவர்களுடைய உணர்விலே வரக்கூடிய சில பதிவுகள் உண்டு.
சில அதாவது தசவுராத்துகள், சில உருவகங்கள் உண்டு. ஒன்று நபிமார்களுடைய தஅவா பணி சிந்தனையிலே வரும். இரண்டாவது சஹாபாக்களுடைய இமாம்களுடைய அழைப்பு பணிகள் முயற்சிகள் சிந்தனையிலே வரும். நவீன காலத்தை எடுத்துக்கொண்டால் மிக பிரபல்யமாக மீடியாக்களிலே சர்வதேச உலகில் பல மொழிகளிலே ஆங்கிலம் போன்ற பல மொழிகளிலே பேசக்கூடிய பிரபல்யமான ஹைலைட்டடான அழைப்பாளர்கள் சிந்தனையிலே வரும். அதே போன்று நமது நாட்டிலே அல்லது நமது மொழிகளிலே பேசக்கூடிய அழைப்பாளர்கள் வரலாம். அது போன்று மதரசாக்களில் பயிற்சி பெற்று வெளியாகக்கூடிய உலமாக்கள் தாயிகள் வரலாம். இதோடு இந்த அழைப்பு பணி என்கின்ற அந்த சிந்தனை என்ன செஞ்சிருது, சுருங்கி விடுகிறது. இது இப்படி இதை வச்சுக்கிட்டு நான் பயான் பண்ணினேன்னு வைங்களேன், எவ்வளவு விரிவாக அந்த பயானை பண்ணினாலும் அதுல மிச்ச பலன் தரப்போறது இல்லை. ஏன்னா பயான் நம்ம பேசக்கூடியதை விட முன்னாலிருந்து கேட்பவர்களுடைய சிந்தனையில் என்ன இருக்கிறது என்பதை பொறுத்து தான் பதிவு செய்யும். உலக மகா கஞ்சன் ஒரு பயானை கேட்டுட்டீங்கன்னு வைங்களேன், தர்மம் செய்யுங்கள் என்று சொல்ற நேரத்தில் அவருக்கு ஞாபகம் வாரதெல்லாம் அவர் செஞ்ச 10 ரூபா தர்மம் தான். என்ன காரணம் என்றால், எவ்வளவுக்கு நம்ம கஞ்சத்தனம் உடையவராக இருக்கிறோமோ அவ்வளவுக்கு சிறிய அமௌண்ட்டையும் பெரிய அமௌண்டா நினைப்போம். எவ்வளவுக்கு கஞ்சத்தனம் உடையவர்களாக நம்ம இருக்கிறோமோ அவ்வளவுக்கு ஒரு சிறிய அமௌண்ட்டை கூட பெரும் சஹாபாக்கள் தியாகத்துடைய அமௌண்ட் கொண்டு வந்துருவோம். அதனால தர்மம் செய்யுங்கள் என்று நான் பயான் பண்ணினா அது அவருக்கு பிரயோசனம் அளிக்காது. காரணம், அவர் ஏற்கனவே ஆல்ரெடி 5 ரூபா கொடுத்தீங்கிறார். அவர் 5 ரூபாவை மிகப்பெரிய உகது மலை தியாகத்துல வழங்கி வச்சிருப்பார். நன்றாக தர்மம் செய்யக்கூடியவர் பெரிய அமௌண்ட்டையும் சின்ன அமௌண்டா எடுப்பார். அவருக்கு பிரயோசனம் அளிக்கும். இந்த பயான் என்ன செய்யும், அவருக்கு பிரயோசனம் அளிக்கும். அப்ப கெட்டவரை திருத்தாது, அல்லது மோசமான குணமுடையவரை திருத்தாது, நல்லவரை திருத்தும். எனவே இது மிக முக்கியமான ஒரு இடம். நம்ம பேசுகிற நேரத்தில் கேட்கக்கூடியவர்களுடைய சிந்தனை பாங்கில் என்ன இருக்கிறது என்பது அமைப்புல தான் பதியும். பலர் நான் பயான் பேசுகிற நேரத்தில் பார்த்திருக்கிறேன், பயான் போய்கின்ற டைம்ல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொன்னா பக்கத்தில் உள்ளவரை பார்க்கிறது. புரிஞ்சுதாங்க? அப்படி அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்குரியதான் என்றது. சிலர் பயான் கேட்டுக்கொண்டிருக்க திடீரென வீடியோ எடுக்க ஆரம்பிப்பாங்க. காரணம், இவருடைய மைண்ட்ல உள்ள ஒருத்தர் வந்துருவார் அந்த பாயிண்ட்டுக்கு. சரியா? உடனே வாட்ஸ்அப்ல அங்க என்ன செஞ்சிருது, ஷேர் பண்ணிடுறது. அப்ப பயான் அதிகமாக ஏன் போய் பதிவு செய்யப்படுவதில்லை? எல்லாரும் தனக்காக கேட்பதை விட தன்னால் நானாகத்தான் நிறைய பேருடைய சிந்தனையில இருக்கிறது. அதனால இந்த இடத்துல மிக முக்கியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய தசவுர், ஒரு உருவகம் என்ன என்றால், அழைப்பு பணி அப்படி என்பது இஸ்லாத்துடைய பார்வையிலே பல்லிகு அன்னி வலவ் ஆயா, ஒரு வசனமாக இருந்தாலும் கூட நீங்கள் என்னை தொட்டும் எத்தி வையுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு வசனமாக இருந்தாலும் நீங்கள் என்னை தொட்டும் எத்தி வையுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனக்கு ஒரு செய்தி தெரிகிறது என்றால், அந்த செய்தியை நான் சரியாக கேட்டிருக்கிறேன், விளங்கி இருக்கிறேன் என்று சொன்னால் அதை நாம் அடுத்தவரிடத்திலே சொல்வது என்பதுதான் தஅவாவுடைய ஆரம்பம். செய்தி இருக்கிறது என்றால் அதை நான் அடுத்தவர்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், மிக மிக நிறைய ஹதீஸ்களை சொன்ன பல மனன மலைகளுடைய இமாம்களும் இருக்கிறார்கள். அதே போன்று ஒரு ஹதீஸ் அறிவித்த, 2 ஹதீஸ் அறிவித்த, 3 ஹதீஸ் அறிவித்ததாக பதிவு செய்யப்பட்ட இமாம்களும் இருக்கிறார்கள். அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா, தங்களால் முடிஞ்சது அதுதான் அதை என்ன செய்திருக்கிறார்கள், சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, தஅவா என்கின்ற இந்த உணர்வை பொறுத்த வரைக்கும் நபிமார்கள் அளவில் எமக்கு கடமை இல்லை என்று விட்டாலும் கூட, ஒரு பெரிய பூரணமான அறிவை பெற்றுக் கொண்டவர்கள் அளவில் கடமை இல்லை என்று விட்டாலும் கூட, நமக்கு ஒரு 4 செய்தி இந்த மார்க்கத்தை பற்றி தெரிந்தால், அதை சரியான முறையில் நாங்கள் புரிந்திருந்தால் அடுத்தவர்களுக்கு அதை என்ன செய்ய வேண்டும், எத்தி வைக்க வேண்டும். சில பொழுதுகளில் நாங்கள் அதை 100% புரிந்தும் இருக்க மாட்டோம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள் என்று சொல்லக்கூடிய அளவில் புரிந்து வைத்திருப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ருப்ப முபல்லக் அவ் ஆமின் சாமியா, கேட்டவரை விட எத்தி வைக்கப்படுகின்றவர் சில வேளைகளில் என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இங்குள்ள ஒவ்வொருவரும் மனதிலே எழுதி கொள்ள வேண்டும், மார்க்கத்தை பற்றி எனக்கு ஒரு 4 செய்தி தெரிந்தால் அதை யாருக்கு பொருத்தமோ, யார் கேட்பாரோ, யார் அதை கேட்க ஆர்வமாக இருக்கிறாரோ, அல்லது யாருக்கு அது தேவை இருக்கிறதோ, அல்லது அதுக்கு முரணாக நடப்பவரை நாம் கண்டாலோ அவரிடத்திலே எத்தி வைப்பது தஅவா என்ற பதிவு நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்தில் நபிமார்கள், இமாம்கள், அது போன்று அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட மக்களாக யாரெல்லாம் அல்லாஹ்விடத்திலே இருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் அழைப்பாளர்கள் என்று பதிவு செய்ததாக எங்கேயும் இல்லை. நம்ம சூரா யாசீனிலே படிக்கிறோம், நபிமார்களுடைய தஅவாவுக்கு ஆதரவாக ஒரு மனிதர் ஓடி வந்தார். ஓடி வந்து இந்த நபிமார்களை என்ன செய்யுங்கள், பின்பற்றுங்கள் என்று சொன்னார். ஆனா அவங்க கேட்கல, அவரை கொன்று விட்டார்கள்.
அவரை என்ன செய்தார்கள்? கொன்று விட்டார்கள். அவருக்கு அல்லாஹு தாலா சொல்கிறான், கீலது குலில் ஜன்னா, ஷஹீதாகிவிட்டால் கபருடைய எந்த விதமான கேள்விகளும் இல்லை. அவர் நேரடியாக சொர்க்கத்திற்குள் என்ன செய்வார்? நுழைக்கப்படுவார். அப்படி நுழையுங்கள் என்று அவரிடத்திலே சொல்லப்பட்ட பொழுது அவர் பதில் சொல்கிறார், யாலை கால யாலை தகௌமி யஅலமூன், என் சமுதாயத்தினர் இதை அறிந்து கொள்ள கூடாதா என்று அவர் சொன்னார் என்பதை பார்க்கிறோம். அல்லாஹு தாலா அவரை யார் என்று சொல்கிறார்? ஒரு மனிதர் அப்படி என்று சொல்கிறார். நபிமார்களுடைய தஅவாவுக்கு உறுதுணையாக வந்தவர் என்று அல்லாஹு தாலா என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். எனவே அன்புள்ள சகோதரர்களே, தஅவா பணி என்பது, அதாவது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், நமக்கு தெரிந்த ஒரு செய்தியை, அல்லாஹுடைய ஒரு செய்தியை எடுத்து சொல்வது. சில பொழுதுகளில் ஒரு குர்ஆன் வசனமோ ஒரு ஹதீஸோ தெரியாமல் நமக்கு இருக்கலாம். ஆனா ஃபித்ராவிலே, மனிதனுடைய இயல்பிலேயே இது மார்க்கம் தடுத்த ஒன்று என்ற உணர்வு நம்மகிட்ட இருக்கும். அதுக்குரிய குர்ஆன் வசனம் நமக்கு தெரியாம இருக்கும், அதுக்குரிய ஹதீஸ்கள் நமக்கு தெரியாம இருக்கும். ஆனா இது மார்க்கம் தடுத்த ஒன்று என்பது இந்த சமுதாயத்தின் அடிப்படையில் நாங்கள் விளங்கி இருப்போம். அதை எடுத்து சொல்வதும் என்ன ஒரு தஅவா என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே இந்த பகுதியை நம்ம புரிந்து கொண்டு விட்டோம் என்றால் இது அழைப்பு பணியில் உள்ளவர்களுக்கான உரை என்ற அர்த்தம் அல்ல. ஒரு முஸ்லிம், எந்த ஒரு முஸ்லிமாக இருந்தாலும், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், ஒவ்வொருவரும் தங்களது இல்முக்கேற்ப தாஇது அழைப்பாளர்கள் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, இது மனதிலே இருப்போம் என்றால் நாங்கள் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பிம்பம் களையப்பட வேண்டும். அது என்ன அப்படி என்று சொன்னால், அதற்காகத்தான் இந்த தலைப்பு. தஅவா பணி என்பது எப்படி சுமையோ அது போன்று அது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு நிஅமத், அல்லாஹ்வுடைய ஒரு மிகப்பெரிய அருள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது தஅவா பணி என்பது ஒரு மிகப்பெரிய அருள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த இடத்திலே நாங்கள் எங்களை இந்த இடத்திற்கு தள்ளிவிடாமல், இந்த அழைப்பு பணி என்கின்ற அந்த பக்கம் எங்களை தள்ளிவிடாமல் நாங்கள் கொஞ்சம் பிந்தி நிற்பதற்கான காரணம், அல்லாஹு ரப்புல் ஆலமீனுக்கும் எமக்கும் இடையிலான தொடர்பு பற்றிய சரியான புரிதலின்மை. ஒவ்வொருவரும் எப்பொழுதுமே அல்லாஹுக்கு முன்னால நின்று உரையாடுகிற நேரத்தில், தொழுகிற நேரத்தில், திக்ர்கள் செய்கிற நேரத்தில், தாங்கள் செய்கின்ற பணிவின் பாவங்களின் காரணமாக நான் அல்லாஹ்விடம் இருந்து கொஞ்சம் தூரமானவன், அல்லாஹ்விடம் இருந்து மிகவும் அல்லாஹ்வுடைய பார்வையில் மிகவும் அற்பமானவன் என்ற ஒரு ஈமானிய சிந்தனையோடு தான் நாங்கள் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், திக்ர் செய்கிறோம், எல்லாம் உண்மை. அந்த மாதிரி ஒரு முஃமின் பணிவாக இருக்க வேண்டும், அதுவும் உண்மை. ஆனால் இன்னொரு புறமும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அது என்ன என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். வயதுனா ரகபம் வரஹபா, அதாவது அவர்கள் ஆர்வத்தோடும் அச்சத்துடனும் எங்களிடத்தில் என்ன செய்கிறார்கள்? பிரார்த்தனை செய்வார்கள். எங்களிடத்தில் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அச்சத்தோடும் பிரார்த்தனை செய்வார்கள், ஆர்வத்தோடும் பிரார்த்தனை செய்வார்கள். அப்படி என்றால் எங்களிடத்தில் அச்சம் எப்படி இருக்கிறது, அது கூட ஆர்வமும் இருக்க வேண்டும். அது என்ன என்றால், அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்தவர்களில் நானும் ஒருவனாக இருக்கலாம். ஆசை கன்ஃபார்ம் பண்றதல்ல, உறுதிப்படுத்துறதல்ல, அதுல இஹ்லாஸ் இல்லாமல் நடந்து கொள்வதல்ல. அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்தவர்களில் நானும் ஒருவனாக இருக்கலாம். இந்த உணர்வு நம்மிடத்தில் வருமாக இருந்தால், அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு கூடாது என்றால், நாம் பாவம் செய்கிற நேரத்தில், தவறு செய்கிற நேரத்தில், பிழைகள் செய்கிற நேரத்தில் இந்த உணர்வு எங்களை பாவம் செய்ய தூண்டினால் அங்கே நாங்கள் ஒரு மோசமான நிலையில் இருக்கிறோம். அல்லாஹ் என்னை மன்னிப்பான், நான் அல்லாஹ்விடத்தில் மிகவும் அந்தஸ்துள்ளவன், நான் அல்லாஹ்விடத்தில் மிகவும் பெரியவன், நான் நிறைய நன்மைகள் செஞ்சிருக்கிறேன், இந்த பாவங்கள் எல்லாம் என்னை ஒன்றும் செய்யாது என்று தூண்டினால் நீங்கள் உங்களை மிகைப்படுத்திக் கொள்கிறீர்கள், உங்களை சிறப்புப்படுத்திக் கொள்றீங்க, உங்களை உயர்த்திக் கொள்கிறீர்கள், உங்களை அதாவது அந்தஸ்துள்ளவராக நீங்களே கருதி கொள்கிறீர்கள். அப்படி அல்லாமல் அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்தவர்கள் ஒருவனாக நானும் இருக்கலாம் என்ற உணர்வு ஒரு பாவத்தை உங்களை விட்டு தடுக்குமாக இருந்தால், அந்த உணர்வின் காரணமாக நீங்க ஒரு பிழையில் இருந்து விலகுறீங்க, நீங்க ஒரு பாவத்திலிருந்து விலகுறீங்க, ஒரு நன்மையை செய்வதை மிகவும் ஆர்வமாக செயல்படுகிறீர்கள், ஒரு கடமையை ஆர்வமாக செய்கிறீர்கள். இந்த மாதிரியான உணர்வுக்கு உங்களது இந்த சிந்தனை தூண்டும் என்றால் அது மிக முக்கியமான ஒரு பகுதி. நாம் குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் விளங்க வேண்டிய ஒரு அம்சம். நாமெல்லாம் இந்த இடத்திலிருந்து தஅவா பணி என்பது அல்லாஹ்வுடைய அருள் என்று யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான புள்ளி இதுதான். அல்லாஹு தஆலா சில பொழுது என்னை கொண்டு எங்களை கொண்டு சில கடமைகளை செய்வதற்கு அல்லாஹ் எம்மை தேர்ந்தெடுத்திருக்கலாம். எங்களில் ஒவ்வொருவரையும் அல்லாஹ் ஒவ்வொரு பணிக்கு தேர்ந்தெடுத்திருக்கலாம். நாங்கள் எங்களதின் பாவத்தின் காரணமாக அல்லாஹ் அந்த விளக்கத்தையே எங்களுக்கு தராமல் இருக்கலாம். பாவத்தின் காரணமாக அந்த விளக்கத்தையே எங்களுக்கு தராமல் அல்லாஹு தஆலா இருக்கலாம். ஆனா அல்லாஹு தஆலா எங்களின் மூலம் ஒரு பணியை எதிர்பார்த்து எம்மை தேர்ந்தெடுத்து வழி நடத்த அல்லாஹு தஆலா
அந்த இடத்துல தயார் நிலையில் இருந்தும் நாம் தயார் நிலையில் இல்லாததனால் எம்மை புரிந்து கொள்ளாமல் எம்மை உணர்ந்து கொள்ளாமல் நாம் பாவியான ஒரு மனிதராக அல்லாஹ் வைத்திருந்து நாங்கள் உணராமல் இருந்தோம் என்றால், நாங்கள் அதை விளங்காமல் இருந்தோம் என்றால் மிகப்பெரிய பாவிகளாக நாங்கள் அந்த இடத்திலே மாறிவிடுகிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஒரு நுக்தாவிலிருந்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள். முதன்முதலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையிலேயே அல்லாஹ் தஆலா இது போன்ற இடத்துக்கு அனைத்தும் கொடுத்தோம், அவருக்கு வாரிதாக்கினோம். எங்கள் அடியார்களிலே தேர்ந்தெடுத்தவர்களுக்கு நாங்கள் வாரிதாக்கினோம். இது யார சொல்றாங்க? அல்லாஹ் தஆலா அனைத்து முஸ்லிம்களையும் சொல்றாங்க. அனைத்து முஸ்லிம்களையும் நான் தேர்ந்தெடுத்தேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அவர்களுக்கு இந்த கிதாபை கொடுத்தோம். ஃபமின்ஹும் வாலிமுன் லினஃப்ஸிஹி, பாவமானவைகளை செய்கிறார்கள், கடமைகளை விடுகிறார்கள். அடுத்தவர்கள் யார் என்றால் ஃபமின்ஹும் முக்தஸித், அவர்கள் மேலதிகமாக அமல்கள் செய்யவில்லை, கடமைகளை செய்கிறார்கள். எந்த விதமான பாவங்களையும் செய்யவில்லை, அந்த பாவங்களை விட்டு விடுகிறார்கள். சிறப்பானவைகளை செய்யவர்கள் மாறிவிட்டார்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படின்னா 3 பிரிவினர்ல நாம் எந்த பிரிவினர்ல இருக்கிறோம்? முஸ்லிம்கள் அனைவரையும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்ததாக சொல்லுகிறான். தேர்ந்தெடுத்ததுல முதலாம் நபர்கள் அநியாயக்காரர்கள், தேர்ந்தெடுக்காதவர்களில் அல்ல, தேர்ந்தெடுத்தவர்களில் முதல் நபர் தங்களுக்கு தாங்களே அநியாயம் இழைத்துக் கொண்ட குறைபாடுடையவர்கள். இரண்டாவது நபர் அவர் கடமைகளை செய்கிறார், பாவங்களை விடுகிறார். மூன்றாவது நபர் நன்மைகளில் வேகமாக இருக்கிறார். அவரை அல்லாஹு தஆலா ஒரு காரியத்தில் ஈடுபடுத்துவான், பயன்படுத்துவான். அப்ப அந்த சஹாபி கேட்கிறாரு, குறிப்பிட்டவனுக்கு ஒருவருக்கு தொழுகை விருப்பமாக இருக்கும், நோன்பிலே அவர் கணக்காக கடமையானவைகளை செய்வார். நோன்பு விருப்பமாக இருக்கும், தொழுகையிலே அவர் அளவானதை செய்வார். அதனாலதான் இஸ்லாமிய அறிஞர்கள் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் உட்பட எல்லோரும் என்ன சொல்கிறார் என்றால், அல்லாஹ்விடத்திலே இருக்கலாம், விஷயத்தில் அவருக்கு அல்லாஹ் தஆலா அதைத்தான் மிகவும் என்ன செய்கிறான், விரும்பி இருக்கிறான். இப்படி அல்லாஹ் தஆலா ஒவ்வொருவருக்கும் சில விஷயங்களை லேசுபடுத்தி இருப்பான். அந்த லேசுபடுத்தியதில் நாங்கள் மிக வேகமாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களை முஸ்லிம்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். அதில் 3 தரம். ஆனால் அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கலாம். உதாரணமாக, நீங்க தாயியா இருக்கிறீங்களா அப்படின்னு ஒருத்தட்ட கேட்டா, முதல்ல நம்ம என்ன படிச்சுக்கிறீங்க, என்ன வாசிக்கிறீங்க, என்ன செஞ்சுக்கிறீங்கன்னா நம்ம மிக வேகமாக அடுத்தடுத்த விஷயங்களை சொல்ல ஆரம்பிப்போம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹிராவிலே அணைத்து விட்டு இக்ரா ஓதுங்கள் என்று சொன்னவுடன் ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன? ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கொண்டு வந்திருக்கின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்கல. அற்புதம் தான் நடக்குது என்று புரிந்திருந்தாலும் அதை சொல்லல. மா அன பிகாரி, எனக்கு வாசிக்க அந்த இடத்திற்காக நாம் தயார் நிலையில் கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனா நாம் இஹ்லாஸ் உள்ளவர்களாக, உண்மையை விரும்புகின்றவர்களாக, அறிமுகத்தை விரும்பாதவர்களாக இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் எங்களை அந்த இடத்துக்கு கொண்டு வரலாம். ரசூலுல்லாஹ் மா அன பிகாரி, எனக்கு ஓத தெரியாது, வாசிக்க தெரியாதுன்னு சொல்றாங்க. அதே 20 சோசியல் மீடியா எப்பல எழுதிட்டாங்க, 21வது புதுசா ஒன்று வந்திருக்கீங்க, அதுலயே நம்ம சைன் இன் பண்ணி லொகின் ஆகிறோம் சொல்லி என்ன அதுல ஒண்ணு என்ன செஞ்சிருந்தது. அதாவது நம்முடைய அறிமுகம் என்கின்ற எண்ணங்கள் நமக்கு அதிகமாக கூட இருக்கிறது. ஆனா ரசூலுல்லாஹ்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார், வமா குன்த தர்ஜு அய்யுல்கா இலைக்கல் வஹ்யு இல்லா ரஹ்மத்தம் மின் ரப்பிக். நீங்க வஹி இறங்கணும் என்று எதிர்பார்த்திருக்கல நபியே, நீங்கள் வஹி உங்களுக்கு இறங்க வேண்டாம், எதிர்பாராம உங்களுக்கு கிடைச்சது இது. எதிர்பார்த்தல்ல, எதிர்பார்க்கவே இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே நினைத்து பாருங்கள், இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவுகளில் வஹியுடைய செய்திகள் காட்டப்படுகிற நேரத்தில் அதை ரசூலுல்லாஹ் ஆரம்பத்தில் புரிந்திருக்கவில்லை. ஆனால் நல்லதை செய்ய வேண்டும் என்று நினைத்தார், இஹ்லாஸாக நடந்து கொண்டார், தூய்மையாக இருந்தார். நபிமார்களுக்கு அன்புள்ள சகோதரிகளே தௌஃபீக் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம நினைக்கக்கூடிய இடத்துக்கு மேலாக என்கிறது இஹ்லாஸின் காரணமாக, தக்வாவின் காரணமாக அல்லாஹ் நம்மை பயன்படுத்தலாம். ஒரு நிஅமத். மூசா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு குர்ஆனில் மிக அதிகமாக சொல்லப்படுகின்ற ஒரு நபியுடைய வரலாறு மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு. அதை நீங்க படித்தீர்கள் என்றால் நம்ம படிப்பினை பெறாத சில முக்கியமான இடங்கள் என்னது உண்டு. அல்லாஹ் தஆலா மூசா, அதாவது அல்லாஹ் தஆலா வஹீன் ஊடாகத்தான் நம்மளோட பேசுவான். நேரடியா அல்லாஹ் தஆலா என்ன செய்யறது இல்ல, பேச போவது இல்லை. அப்படின்னா அந்த குர்ஆன் தான் நமக்கு செய்தி, குர்ஆன் தான் நமக்கு படிப்பினை. நம்ம அதை ஒரு இஜ்திஹாதின் அடிப்படையில் நம்ம அதை புரிஞ்சு கொள்ளலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளோட இந்த விஷயத்தை என்ன செய்கிறான், சொல்லுகிறான் என்பது புரிந்து, சில விதிகள் இருந்தாலும் புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் காஃபிரி, அதாவது உண்மை நாம் ஒரு பிள்ளையாக எங்கள்கிட்ட வளர்க்கலையா? ஃபிரௌன் கேட்கிறா மூசா அலைஹிஸ்ஸலாத்துட்ட, எங்கள்கிட்ட கொஞ்சம் காலனி தங்கலையா? பின்னர் கொலையும் செய்துவிட்டு நீங்க போகவில்லையா என்று ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாத்திடத்துல கேட்கிறார். உங்களை பயந்த நேரத்தில் உங்களிடம் இருந்து நான் விரண்டு ஓடினேன்,
அல்லாஹ் எனக்கு ஞானத்தை தந்தார். இந்த ரசூலுல்லாஹ் மாஅன பிகாரி என்று சொல்றாங்க, எனக்கு வாசிக்க தெரியாது. ரசூலுல்லாஹ் நபியாக்கப்படுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, ஃபஃபரர்து மின்கும் லம்மா ஹிஃப்துக்கும், உங்களை பயந்த நேரத்தில் உங்களிடம் இருந்து நான் ஓடினேன். ஃபவஹபலி ரப்பி ஹுக்மா, அல்லாஹ் தஆலா எனக்கு ஞானத்தை விளக்கத்தை அல்லாஹ் தஆலா இல்லை. இதுக்கு மிக உதாரணம் இந்த ரெண்டு உதாரணங்கள். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு உணர்த்துகிறார். பல இடங்களில் அல்லாஹ் தஆலா உணர்த்திருக்கிறார். எப்படி சொல்றான்டா, வலகத் மனன்னா அலைக மர்ரத்தன் உக்ரா, மூசாவே உங்களுக்கு நாம் இன்னும் ஒரு முறை அருள் செய்திருக்கிறோம் என்ற அல்லாஹ் தஆலா ஒரு அருளை செஞ்சுட்டு சொல்றான், வலகத் மனன்னா அலைக மர்ரத்தன் உக்ரா, மூசாவே உங்களுக்கு இன்னொரு முறை நாம் அருள் செய்திருக்கிறோம். இதை நீங்க அல்லாஹ்வுக்கு முன்னால அல்லாஹ்வுடைய படைப்பாக நீங்க நின்று அல்லாஹ் தேர்ந்தெடுத்த முஸ்லிம்களில் ஒருவராக நின்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய அருள் ஒவ்வொரு மனிதனுக்கும் இது போன்ற ஒன்று என்ன மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லிக்கக்கூடிய சம்பவங்கள் எமது வாழ்க்கை சூழ்நிலையில நடக்கலையா? நினைத்து பாருங்கள். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நாம் இந்த இடத்திலே ஒரு 40 வயதிலே, ஒரு 30 வயதிலே, ஒரு 50லே, ஒரு 20லே இருக்கிறோம் என்றால் அந்த 20 வருடங்களும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தால் எத்தனை ஆபத்துக்களை நம்ம கடந்து இந்த இடத்துல வந்திருக்கோம். அதெல்லாம் நம்ம திட்டத்துக்கும் நமது யோசனைக்கும் நம்ம சம்பாத்தியத்துக்கும் சம்பந்தமே இல்லாத அருள்களாக என்ன செய்யும் இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அருள் இல்லாது விட்டால் அந்த இடத்தை நம்ம என்ன செஞ்சிருக்க மாட்டோம், கடந்தே இருக்க மாட்டோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை சொல்லி, நபியே மூசாவே நீங்க தவ்வா செய்யுங்கன்றான். இதை செய்து உங்களை நபியாக நான் ஆக்கினேன் என்று சொல்றான். இதெல்லாம் நான் உங்களுக்கு ஏன் செய்தேன் தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்றான், இதெல்லாம் உங்களுக்கு ஏன் செய்தேன் தெரியுமா? எமக்கு ஒன்றை தந்திருக்கிறான், அல்லாஹ் என்னிடம் இருந்து ஒன்றை எதிர்பார்க்கிறான். அதை நம்ம அடைஞ்சு கொள்ளல. அல்லாஹ் தஆலா எனக்கு வஹி இறக்க போவதில்லை, நாம் நபிமார்கள் அல்ல. ஆனால் அல்லாஹ்வுடைய வேதம் எங்களோடு பேசுகிறது, எங்களுக்கு ஒரு செய்தி அதில் இருக்கும். நான் அல்லாஹ்வுடைய நுஸ்ரத்துக்கு, அல்லாஹ்வுடைய தீனுடைய உதவிக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் தஆலா இவ்வளவு அருள்களை மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட சொல்லி சொல்றான், வஸ்தனஅதுக லினஃப்ஸி, எனக்காக உம்மை நாம் செய்தேன் என்று சொல்றான். சுப்ஹானல்லாஹ். இப்படி ஒவ்வொரு மனிதனோடும் பேசக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் குர்ஆன் வசனங்கள் இருக்கின்றன. உலகத்தில் அல்லாஹ் தஆலா இவ்வளவு அருளை செய்து எம்மிடமிருந்து ஒன்றை எதிர்பார்த்திருப்பான். ஆனா நாம் உலகத்தை மாத்திரம் இறைவனிடமிருந்து எதிர்பார்த்து கொண்டிருப்போம். எனக்கு அது வேணும், வீடு வேண்டும், வாகனம் வேண்டும், எனக்கு நல்ல வாழ்க்கை வேண்டும், சொத்து வேண்டும், சுகம் வேண்டும். ஆனா அல்லாஹ் இதன் உங்களுக்கு தந்ததன் மூலம் உங்களிடமிருந்து ஒன்றை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். நம்ம அதை என்ன செய்யவில்லை. அதான் அந்த முக்கியமான அல்லாஹ்வுடைய தீனுக்கான ஒரு நுஸ்ரத், அல்லாஹ்வுடைய தீனுக்கான ஒரு உதவி. அதை நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அன்புள்ள இதை மட்டும் நம்ம அல்லாஹ் தஆலா என்னையும் தேர்ந்தெடுக்கலாம் என்கின்ற உணர்வு, மறுமையில ஒரு இந்த 3 படித்தரத்தில் உச்சகட்ட படித்தரத்தில் அல்லாஹ் என்னை வைக்கலாம் என்கின்ற உணர்வு நமக்கு வருமாக இருந்தால், ஒவ்வொரு இடத்திலும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தவனாக நான் இருந்தால் நான் எப்படி நடந்து கொள்ளணும்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாரு? இன்னஹு கால மஆதல்லாஹ், அல்லாஹ் என்னை பாதுகாக்கட்டும். இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய இன்னஹு லா யுஃப்லிஹுல் ஸாலிம். எனது ரப்பு, இந்த ரப்புக்கு 2 அர்த்தம் இருக்குது. அதுல ஒன்று அவரை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த எஜமானன், அடுத்தது இறைவன். இந்த 2 அர்த்தம் அதுக்கு பொருத்தமான இடம். என்ன சொல்றாருன்னா, இன்னஹு கால மஆதல்லாஹ், அது நீ அழைக்கக்கூடிய இந்த விபச்சாரத்திலிருந்து அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக. இதன் காரணமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய, எனது இறைவன் எனது புகலிடத்தை, எனது தங்குமிடத்தை என்னை சிறப்பாக இறைவன் வைத்திருக்கிறான். அநியாயக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள். அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்று நீங்கள் உணர்ந்திருந்தால் இதை சொல்வீர்கள், பாவத்திலிருந்து விலகுவீர்கள். சில பொழுது ரப்பு எனக்கு இவ்வளவு நானும் அருள் செஞ்சு என்னை ஆபத்துகள் இருந்து காப்பாற்றி என்னை இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான் என்று சொன்னால் நான் இன்னும் எவ்வளவு வேகமாக இருக்க வேண்டும். இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய, என்னை சிறப்பாக இறைவன் வைத்திருக்கிறான். மஆதல்லாஹ், அல்லாஹ் என்னை பாதுகாக்க வேண்டும், அநியாயக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நினைத்து பாருங்கள். இந்த இடத்திலே லவ்லா ரஆ புர்ஹான ரப்பிஹி என்ற ஒரு வார்த்தை அந்த சூரா யூசுஃபிலே வருகிறது. அவர் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை கண்டில்லாது விட்டால், அவர் அந்த அதாவது அந்த அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை காண்கிறார், விளங்கிதா? அந்த கண்டதனால அவர் அந்த இதிலிருந்து விலகிறார். அதுல ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக தஃப்சீரிலே சில அறிஞர்கள் என்ன சொல்கிறார் என்றால், அவருடைய சிந்தனையிலே ஒரு காட்சி ஏற்படுகிறது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் விரலை கடித்த வண்ணம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்ப்பது போலும், நெஞ்சில தட்டி விடுவது போலும் ஒரு காட்சி அவர் என்ன செய்கிறார், காண்கிறார். அவ்வளவு இரக்கம் வைத்த ஒரு தந்தை யார்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். கண்ணீர் விட்டு அழுதவர், கண்கள் குருடாகின்ற அளவுக்கு அழுதவர். எதற்காக அவர் அழுதிருக்கலாம்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனால்
தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபி என்பதற்காக, ஒரு சிறப்பான குழந்தை என்பதற்காக. அவர் இப்படிப்பட்ட ஒரு பாவத்தில் விழுவதை இறந்து போன ஒரு தந்தை விரும்ப மாட்டார். அதுவும் நபி போன்ற யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் போன்றவர் என்ன செய்ய மாட்டார், விரும்ப மாட்டார். அந்த உணர்வு அல்லாஹ் கொடுப்பதற்காக காட்சியாக கொடுத்தான். இன்னஹு ரப்பி அஹ்ஸன மத்வாய, எனது ரப்பி என்னை சிறப்பான முறையில் வைத்திருக்கிறான். இன்னஹு லா யுஃப்லிஹு ஸாலிமூன், அநியாயக்காரர்கள் ஒரு நாளும் வெற்றி பெற மாட்டார் என்று நாம அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்த, நாம் பாவம் செய்கின்ற இந்த 3 பேர்ல எந்த லிஸ்ட்ல நம்ம இருந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்தவர்களில் முஸ்லிம்கள் வருவார்கள் என்கின்ற அந்த உணர்வு நமக்கு இருந்தால், நம்ம இதுல முதலாவது நபராக இருந்தால் இந்த பாவத்தில் ஈடுபடுவோம், இரண்டாவது நபராக இருந்தால் ஹராமில் இருந்து விலகுவோம், மூன்றாவது நபராக இருந்தால் நாம் இதிலிருந்து விரண்டு ஓடுவோம். எப்படி விரண்டு ஓடுவோம்? கால ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலை, அவர்கள் அழைப்பதை விட சிறைச்சாலை எனக்கு மிகவும் விருப்பமானது என்ற இடத்துக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம், வந்து விடுவோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உணர்வு, எனவே இதுதான் அல்லாஹ்வோடு நம்ம உரையாடுகிற நேரத்தில் நாம் எங்கே இருக்கிறோம் என்கின்ற உணர்வு. இது நபிமார்களுக்குரியது, நல்லவர்களுக்குரியது, பெரும் பெரும் சாலிஹீன்கள் மஹப்பத்தை, நேசத்தை உன் மீது நான் பொழிந்தேன் என்ற அல்லாஹ் தஆலா. மூசாவே, என்னிடமிருந்து நேசத்தை, மஹப்பத்தை உங்கள் மீது நான் பொழிந்தேன். வலி துஸ்னா அலா ஐனி, என் கண் முன்னால் நீங்கள் செய்யப்பட வேண்டும், உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அல்லாஹ் தஆலாவுடைய இந்த மஹப்பத் என்பது இது நபிமார்களுக்கு, இது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கிடைத்த காசான குறிப்பான மஹப்பத்தாக இருந்தாலும், மூமின்கள் மீது உள்ள மஹப்பத்து அல்லாஹ்வுடைய ஆமான பொதுவான மஹப்பத், நேசம் என்ற ஒன்று உண்டு. அப்ப நீங்க நினைச்சு பாருங்க, அப்படி ஒரு மஹப்பத்தை அல்லாஹ் தஆலா எனக்கு தந்திருந்தால், அதன் மூலம் அல்லாஹ் என்னை பல அருள்களை அல்லாஹ் தஆலா செய்திருந்தால், என்னிடமிருந்து ஒன்றை அல்லாஹ் எதிர்பார்த்திருப்பான். என்னிடமிருந்து அல்லாஹ் தஆலா ஒன்றை எதிர்பார்த்திருப்பான். பெண்கள் நினைத்து பாருங்கள், பெண்களில் யாரும் நபிமார்கள் அல்ல. ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னல்லாஹ் அஸ்தஃபாகி வ தஹரகி வஸ்தஃபாகி அலல் ஆலமீன். இந்த உலகத்தாருக்கு மேலாக அல்லாஹ் தஆலா உங்களை சுத்தப்படுத்தி, தூய்மைப்படுத்தி, உங்களை அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்தாண்டு 2 முறை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபி அல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கற்பொழுக்கத்தின் காரணமாக, இஹ்லாஸின் காரணமாக அந்த அவர்களை என்ன செய்திருக்கலாம், அல்லாஹ் தஆலா வைத்திருக்கலாம். எனவே அல்லாஹ் என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்றால், நாங்கள் அந்த பாவத்திலிருந்து விலகுவதற்கான ஒரு இடத்துக்கு நாம் என்ன செய்வோம், வருவோம். அதிலிருந்து சிந்தித்து தூரமாகின்ற ஒரு இடத்துக்கு நாம் என்ன செய்வோம், வருவோம். ஆனால் இந்த சிந்தனை நம்மிடத்தில் இல்லாததனால், இஹ்லாஸ் என்கின்ற உணர்வு நம்மிடத்தில் இல்லாததனால், இது அல்லாஹ் நம்மளையும் தேர்ந்தெடுக்க முடியும் என்கின்ற அந்த விளக்கம் இல்லாததின் காரணமாக நாங்கள் இதில் சர்வ சாதாரணமாக என்ன செய்கிறோம், நடந்து கொள்கிறோம். இதில் சிந்திப்பதே கிடையாது. அல்லாஹ்வுடைய அருள் எனக்கு நிறைய உண்டு, அல்லாஹ்வுடைய அந்த விஷயங்களால பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதோ, அதே போல தீனுக்கு உதவி செய்வதன் காரணமாகவும், அதன் பக்கம் அழைப்பதன் காரணமாகவும் நிறைய பாவங்கள் என்ன செய்கின்றன, மன்னிக்கப்படுகின்றன. இதை உணர்ந்து விட்டோம் என்றால், நாம் தஅவாவை ஒரு அருளாக ஏற்று, அல்லாஹ் என்னை ஒரு இஸ்திஃபா, அதாவது இந்த இஸ்திஃபா என்ற வார்த்தை, இக்தியார் என்ற வார்த்தை, இஜ்திபா என்ற வார்த்தை அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா பயன்படுத்துவான். நமக்கு தெரிந்த வார்த்தைகள் முஸ்தபா, முக்தார், முஜ்தபா. இந்த வார்த்தைகள் அல்லாஹ் தஆலா மூமின்களுக்கும் நல்ல சாலிஹான மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகிறான். ஆனால் ஃபضலை பொறுத்தவரைக்கும், ஃபضல் என்றது சிறப்பு, இதை அல்லாஹ் தஆலா மூமின்களுக்கு பொதுவாகவும் மற்ற முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு ஒரு சிறப்பை கொடுத்திருந்தால், அதை குறித்து வரையறுத்தும் அல்லாஹ் தஆலா பயன்படுத்துவான் குர்ஆனிலே. வஃதலக்கும் ஃபிர் ரிஸ்க், ரிஸ்கிலே அல்லாஹ் தஆலா உங்களை சிறப்புப்படுத்தி இருக்கிறான் அல்லாஹ் தஆலா சொல்வான். இது போல வரையறுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான். மற்ற மூமின்களுக்கு பயன்படுத்துகிற நேரத்தில் இந்த இக்தியாரையும், இஸ்திஃபா என்ற வார்த்தையும், இஜ்திபா என்ற வார்த்தையும் அல்லாஹ் தஆலா பல இடங்களிலே பயன்படுத்தி காட்டுகின்றான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இதை நாம் புரிந்து விட்டோம். அல்லாஹ்வுடைய முன்னால இருந்து ஒரு 2 ரக்காத் தஹஜ்ஜத் தொழுகிற நேரத்தில் நமது கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய அருள்களை எல்லாம் யோசித்து பாருங்க. அல்லாஹ் தஆலா எங்கே என்னை நான் உணராமலே காப்பாற்றி இருக்கிறான், எங்கே என்னை உயர்த்தி, கஷ்டங்களை விடுங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த வார்த்தையை சொல்லுகின்ற பொழுது அடிமையாக மார்க்கெட்டிலே விற்கப்பட்டு, அவர் அதாவது அந்த மன்னனுடைய வீட்டில் ஒரு வேலைக்காரனாக, ஒரு வரப்பு பிள்ளையாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்னஹு ரப்பி அஹ்ஸன மத்வாய, எனது இறைவன் என்னை சிறப்பாக வைத்திருக்கிறான் என்ற வார்த்தை என்ன செய்தார்கள், சொன்னார்கள். எனவே நாம் மக்களிடத்திலே எந்த அந்தஸ்திலே இருக்கிறோம், எப்படி அவர்கள் என்னை பார்க்கிறார்கள் என்பதல்ல, அதல்ல எங்களது பார்வை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தும் அதைத்தான் சொன்னார்கள். மினல் கரியத்தைனி அதீம், இந்த வஹி இந்த 2 ஊரிலேயும் இருக்கக்கூடிய நல்ல ஒரு அந்தஸ்தான மனிதருக்கு கொடுக்கப்பட்டிருக்க கூடாதா என்றுதான் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அதல்ல பார்வை. அல்லாஹ்விடத்தில் என்ன பார்வை? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஈஜிப்டுடைய மார்க்கெட்டிலே விற்கப்படுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஷரஹு பிஸமனின் பக்ஸின் தராஹிம மஅதூதா, அவரை அற்பமான கிரயங்களுக்கு, திர்ஹங்களுக்கு விற்றார்கள், சீப்பாக விற்றார்கள். ஆனால் அல்லாஹ்விடத்தில்
அவர் நபியாக இருந்தார். அல்லாஹ்விடத்தில் அவர் என்ன நபியாக இருந்தார். மக்களுடைய பார்வையில் நீங்க அல்லாஹ்வுக்கு முன்னால் இருந்து தொழுகிற நேரத்தில் அல்லாஹ் எனக்கு செய்த அருள்கள் என்ன, அல்லாஹ் எம்மை தடுத்த ஆபத்துக்கள் என்ன என்றெல்லாம் யோசித்து அதற்கு நன்றியாக அல்லாஹ்வுடைய பாதைக்கு நான் என்ன செய்தேன், அல்லாஹ்வுடைய தீனுக்காக எத்தனை அழைப்புகளை செய்தேன், அல்லாஹ்வுடைய தீன் உயர்ந்ததாக மற்றவர்களிடத்தில் தெரிவதற்கு நான் என்ன பணி செய்தேன். எனவே ஒவ்வொருவரும் இதை ஒரு நியமத்தாக நினைத்து விட்டால் நீங்க எப்படி அதை கனெக்ட் பண்ணிக்கணும்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா சொல்லித்தான் அவர்களிடத்தில் சொல்கிறான். எனக்காக செய்து கொண்டேன், எனக்காக உங்களுக்கு நான் நேசத்தை தந்தேன், உங்களை இப்படி காப்பாற்றினேன் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லித்தான் அவரிடத்திலே இது தஅவா பணிக்காக என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் தஆலா யா மூசா, மூசாவே உம்மை நாம் எப்படி தேர்ந்தெடுத்தோம் என்றால், அதாவது என்னுடன் பேசுவதை கொண்டும் எனது வஹியை கொண்டும் உம்மை நான் தேர்ந்தெடுத்தேன். ஃபஹுத் மா ஆதைதுக் வகும் மினஷ் ஷாக்கிரீன். அல்லாஹ் தஆலா சொல்கிறான் ஃபஹுத் மா ஆதைதுக். இது நம்ம புரிஞ்சிட்டோம்னா அடுத்த கட்டம் அதுதான். ஃபஹுத் மா ஆதைதுக், நான் தந்ததை பற்றி பிடித்துக்கொள், அதை எடுத்துக்கொள். வகும் மினஷ் ஷாக்கிரீன், நன்றி உடையவர்களில் ஒருவனாக மாறிவிடுங்கள். நன்றியுடையவர்களில் ஒருவனாக மாறிவிடுங்கள். இதை நம்ம நினைச்சிட்டோம்னா ஃபலா தகூனன்ன வஹீரன் லில் காஃபிரீன், இறை நிராகரிப்பாளர்களுக்கு உதவியாக நீங்கள் மாற வேண்டாம். இதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். இவ்வளவு நியமத்துக்களும் உங்களுக்கு தந்தது அதற்காகத்தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். நம்ம செய்து பார்த்தோம் என்று சொன்னால் நம்ம எந்த நிலையில இருக்கிறோம்? உண்மையிலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்தில் எனக்கும் ஒரு இடம் இருக்கும், எனக்கும் ஒரு அந்தஸ்து இருக்கும், என்னையும் அல்லாஹ் தஆலா பரிபாலிக்கிறான், என்னையும் ரப்பு கவனிக்கிறான், எனக்கும் ஒரு சிறப்பை வைத்திருக்கிறான் என்பதை உணர்ந்த நிலையில் இருக்கிறோமா? அல்லது நான் சிறப்பானவன் என்று அடுத்தவர்களுக்கு உணர்த்தி கொண்டு தடுமாறி கொண்டிருக்கிறோமா என்பதை எல்லாம் நீங்கள் யோசித்து பாருங்கள். அடுத்தவர்களிடத்தில் எந்த புள்ளியில் நாம் இருந்தாலும் பரவாயில்லை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்தில் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், எப்படிப்பட்ட மனிதனாக இருக்கிறோம், இந்த இடத்தை நம்ம புரிந்து கொண்டோம் என்றால் சின்ன சின்ன அமல்கள் எல்லாம் எங்களுக்கு பெரிய நியமத்தாக அருள்களாக வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை சேர்த்து விடுவார். சின்ன சின்ன நியமத்துக்கள் எல்லாம் இந்த மாதிரியான புரிதல் இல்லை என்றால், இந்த குர்ஆன் வசனங்களை பற்றி இந்த ஹதீதுகளை பற்றிய புரிதல் இல்லை என்றால், தஅவா என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நியமத் அருள் என்கின்ற புரிதல் நமக்கு இல்லை என்றால் நம்ம என்ன நினைப்போம்னா, இந்த சமுதாயத்துக்கு நமக்கு என்ன சம்பந்தம், தஅவாவுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் என்கின்ற அமைப்பிலே நம்ம வாழ்ந்து விட்டு போவோம். அப்ப இந்த ஹதீஸை நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு அமலின் பக்கம் அல்லாஹ் தஆலா அவரை பயன்படுத்தி அதிலே அல்லாஹ் தஆலா மரணிக்க செய்வான் என்கின்ற அந்த இடத்தில் கூட நாங்கள் இல்லாமல் என்ன செய்து விடுவோம், போய்விடுவோம். நம்ம நினைத்து விடக்கூடாது இந்த உலகத்தில் எதுவெல்லாம் மிக பிரபல்யமான மிக புள்ளி விவரங்களோடு மிக உயர்ந்த இடத்தை அடைகிறதோ அவைகள் தான் அல்லாஹ்விடத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்டவைகள் என்ற அர்த்தம் அல்ல. அப்துல்லா இப்னு அதாவது மஸ்ஊத் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை தான் விரும்புகின்றவன் விரும்பாதவன் எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். ஆனா இந்த தீனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரும்புகின்றவனுக்கு தவிர வேற யாருக்கும் என்ன கொடுக்க மாட்டான் என்று அந்த செய்தியிலே நம்ம பார்க்கிறோம். எனவே இதை நம்ம புரிந்தோம் என்றால் இந்த விஷயத்திலே எப்படியெல்லாம் அல்லாஹ் பயன்படுத்தலாம் என்றதுக்கு ஒரு ஒன்று ரெண்டு உதாரணங்களை சொல்றேன். நம்ம சரியாக இந்த மார்க்கத்தில் இருக்கிற நேரத்தில், நம்ம உணர்வோடு செயல்படுகிற நேரத்தில் சில சிறிய அமல்களும் எங்களுடைய தஅவாவாக மாறி, எங்களோட உணர்வு சரியாக இருந்தால், எங்களோட உணர்வு நம்ம அல்லாஹ் தஆலாவுடைய தீனுக்கு நான் ஏதாவது செய்யணும் என்பதற்கு நம்ம சரியாக இருந்தோம் என்றால் அதுவே மிகப்பெரிய இடத்திற்கு நம்ம என்ன செய்து விடும், கொண்டு போய்விடும். அதாவது இது நீ கேள்விப்பட்ட சம்பவமா கூட இருக்கலாம். அதாவது ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 3-4 சகோதரர்கள் பக்கத்து ரூம் தெரியும் தானே, அங்க வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள் சாதாரணமாக இருக்கும். பக்கத்துல ஒரு 2 இந்து சகோதரர்கள் இருக்கிறார்கள், இன்னொரு அறையிலே சில முஸ்லிம் சகோதரர்கள் இருக்கிறார்கள். அந்த ஒரு இந்து சகோதரருக்கு ஒரு முஸ்லிம் அல்லாத சகோதரருக்கு ஒரு நோய் ஏற்படுகிறது. அந்த நேரத்திலே வெளியே போக முடியாத ஏதோ ஒரு சட்ட சிக்கல் அங்கே அவர்களுக்கு இருக்கிறது. அந்த ரூமில் இருக்கக்கூடிய அந்த மாற்று மத சகோதரர் அவருக்கு என்ன செய்யல, ஏதோ காரணமாக, அவருக்கு நியாயமான காரணம் எந்திக்கலாம், உதவி செய்யல. ஆனா அந்த இருளிலும் அவ்வளவு சட்ட பிரச்சனைகள் இருந்தும் ஒரு மனிதாபிமானத்தோடு ஒரு சகோதரர் நோயில மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறார் என்று அந்த 2 முஸ்லிம் சகோதரர்களும் அவசரமாக இவரை எடுத்துக்கொண்டு என்ன செய்யறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. மார்க்கத்தோடு உள்ள சகோதரர் போற வழியில அவர் துடிச்சுக்கிறார். இவர் ஒரு சகோதரர் தும்முறாரு, அல்ஹம்துலில்லாஹ் என்றாரு. அடுத்த சகோதரர் யர்ஹமுக்கல்லாஹ் என்றாரு. இவர் யஹ்திகுமுல்லாஹ் வஸ்லிபாலக்கும் சர்வசாதாரணமாக முஸ்லிம்கள் நடந்து கொள்வதை போல அவங்க நடந்து கொள்றாங்க. இவர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்பட்டு நல்ல முறையில சிகிச்சை பெற்று திருப்பி வார நேரத்தில் அவருக்கு அவருடைய சூழ்நிலை எனது அடுத்த சகோதரர் எனக்கு உதவி செய்யவில்லையே என்ற வேதனை அவருக்கு இருக்குது. அடுத்த நான் அறையில் இருந்த சகோதரர் எனக்கு உதவில்லையே, இந்த முஸ்லிம் சகோதரர் உதவி செஞ்சாங்களே என்ற வேதனையோடு அவர் கேட்கிறார். நீங்க தும்மின நேரத்தில் இவர் அல்ஹம்து ஒரு வார்த்தை சொன்னீங்க, அதை எதற்காக சொன்னீர்கள், இவர் அதற்கு என்ன பதில் சொன்னான்னு கேட்கிறார்.
அவங்களுக்கு அந்த விளக்கம் எல்லாம் ஒன்றும் தெரியாது, அதுக்கு நேரடியாக வேற எந்த விளக்கமும் இல்லை. அந்த சகோதரர் சொல்கிறார், தும்மினா எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கேன்னு நாங்க சொல்லணும். அடுத்த சகோதரர் அதை பார்த்து அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வானாக என்ன செய்யணும், சொல்லணும். இது எங்களுக்கு இஸ்லாம் காட்டி தந்த வழி, அதைத்தான் நாங்க செஞ்சோம் என்றார். அவருடைய உணர்வில் இது வேலை செய்யும். நோய்க்காக நான் துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த சகோதரர் எனக்கு என்ன செய்யல, உதவல. ஆனா ஒரு தும்முகிற நேரத்தில் அடுத்த சகோதரர் இதுல பங்கு கொள்ள வேண்டும், அதுக்கு இரஹமுக்குல்லா சொல்ல வேண்டும் என்று ஒரு மார்க்கம் வழிகாட்டுகிறது என்றால், அடுத்தவருக்கு உதவுவதில் இந்த மார்க்கத்தில் ஏதோ ஒரு அம்சம் என்ன செய்கிறது இருக்கிறது என்கின்ற உணர்வு அவருக்கு பிறக்கிறது. அவர் கேட்கிறாரு, எனக்கு இது இஸ்லாத்தை படிக்க இயலுமா, தெரிஞ்சு கொள்ள இயலுமா? அப்படி என்று படிக்க ஆரம்பித்து இஸ்லாத்தின் பக்கம் வருகிறார். கலிமா சொல்லி இஸ்லாத்திற்குள் நுழைந்தார். இந்த ஒரு செய்தியால் ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வர முடியும் என்று நம்ம என்றைக்கால் யோசிச்சிருக்கோமா? ஏதாவது சிந்தனை வருமா? ஆனால் நம்ம சரியான ஒரு இஸ்லாத்தோடு இருக்கிற நேரத்தில், எங்களால முடிஞ்ச உதவியை அடுத்த சகோதரனுக்கு சொல்ல முடிகிற நேரத்தில் அது என்ன செஞ்சிடும், பதிவு செய்துவிடும். ஒரு பிலிப்பைன் நாட்டை சேர்ந்த ஒரு சகோதரி வேலைக்காக இஸ்லாத்துடைய வெறுப்பை சுமந்து கொண்ட நிலையில் ஒரு அரபி இடத்திலே, ஒரு அரபுடைய குடும்பத்திலே வேலைக்காக என்ன செய்கிறார், வருகிறார். அப்படி வந்த நேரத்தில் அவர்களுக்காக அங்க நாட்டுடைய வளமைப்படி அந்த மொழியில சில இஸ்லாமிய நூல்கள் கொடுக்கப்படுகிறது. அவங்க எடுத்த அறையில ஒரு ரூம்ல ஒரு மூலையில செஞ்சுட்டாங்க, ஒரு வீசி அமைப்புல போட்டு வைக்கிறார், கணக்கெடுக்காம தான். ஏன்னா அவங்க அதை விரும்பல, அது அவங்களுக்கு உரிமை விட்டு விரும்பல. வீட்டுல ஒரு தடவை அவங்க அந்த வேலைக்கு அந்த கிளாஸுகள்ல எல்லாம், அதாவது பானங்களை நிரப்பி கொண்டு வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஏதோ தடுக்கப்பட்ட அந்த முழு குடும்பமும் இருக்கிற நேரத்தில் அந்த குடும்பத்துல வந்து அந்த அந்த புத்தகங்களை, அதாவது கொடுத்தது யார் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அரபி சகோதரருடைய சின்ன மகள், ஒரு 10-11 வயசு சின்ன மகள் தான் அதை கொடுக்குறாங்க. வச்சுக்கிட்டு படிக்கட்டும் அப்படின்ட்டு வாப்பா கொடுக்கறது கண்டிப்பா மகள் கொடுக்குறாங்க. அவங்க இறக்கமா அந்த புள்ள நடந்து கொள்ளுது. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் இவர் பானங்களை கொண்டு வர நேரத்தில் கால் தடுக்கப்பட்டு ஏதோ நடந்து அந்த கிளாஸ்கள் எல்லாம் கீழே விழுந்து உடைஞ்சிருக்கு. உடைஞ்ச நேரத்தில் இந்த சின்ன பிள்ளையுடைய முதல் கவனமாக வாப்பா உமாவோட முகத்தை இந்த புள்ள பாக்குது, இவங்க எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு. நீங்க எதுவும் சொல்லக்கூடாது. அவங்க எதுவுமே சொல்லல, அவங்களாக எடுத்துட்டு வந்து அந்த உடைஞ்ச கிளாஸ்கள் எல்லாம் எடுத்து எல்லாம் தொடச்சிட்டு ஓகே என்று சொல்லி எடுத்து என்ன செஞ்சிடறாங்க, வச்சிடறாங்க. வச்ச உடனே இந்த பிள்ளைக்கு சந்தோஷம், இந்த சின்ன பிள்ளைக்கு சந்தோஷம். அந்த உடனே அமைதி அவங்கள்ட்ட வளமையாக நடக்கக்கூடிய சம்பவங்கள்ல உண்டு. இந்த பெண்மணி உள்ளத்திலே இந்த அஹ்லாக் வேலை செய்கிறது. நான் இவ்வளவு ஒரு அதாவது ஒரு வேலை செய்யற இடத்துல இது ஒரு பெரிய ஒரு காரியம், ஆனா அவங்க அதை எதையுமே சட்டை செய்யலையே என்று வேலை செய்கிறது. வீசிய புத்தகங்களை எடுத்து வாசிக்கணும் என்று எடுக்கிறாங்க. அந்த புத்தகங்களை படிக்கிறார். அந்த சின்ன பிள்ளைகிட்ட, நான் இஸ்லாத்துக்கு வரண்டா என்ன செய்யணும்னு கேட்டார். பின்னர் இஸ்லாத்துக்கு வந்த அந்த சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். பெரிய மேடைகளில் பெரிய பெரிய பணிகளில் எப்படி அது தஅவாவோ அதே போன்று அல்லாஹ்விடத்தில் இதுவும் மிகப்பெரிய ஒரு தஅவா, மிகப்பெரிய பணி. எந்த நேரத்தில் எமது வார்த்தைகளையும் எமது செயல்பாடுகளையும் ஒரு அழைப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாற்றுவான் என்று தெரியவில்லை. இந்த உலகத்தில் அறிவுபூர்வமாக விவாதங்களூடாக தத்துவங்களை விளங்கப்படுத்தி இஸ்லாத்துடைய ஞானங்களை கோட்பாடுகளை விளங்கப்படுத்தி இஸ்லாத்துக்கு வந்தவர்களை விட அஹ்லாக்கின் காரணமாக, பண்பாடுகளின் காரணமாக, இஸ்லாத்தை முறையான முறை நடைமுறைப்படுத்தியதை பார்ப்பதன் காரணமாக இஸ்லாத்தில் நுழைந்தவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார். ஆனால் மீடியாவுடைய பிரபல்யம் வேணும் என்றால் பிரச்சாரத்துக்கு இருக்கலாம். ஆனால் உலகத்திலே மிக அதிகமான பல லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான மக்களுடைய இஸ்லாத்துடைய வருகை, நாம இஸ்லாமிய மார்க்கத்திலே காட்டிய கவனம், அந்த அதாவது அந்த ஈர்ப்பு, அந்த உணர்வின் காரணமாக அந்த பண்பாட்டை பார்த்து இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் மிக அதிகம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி ஒரு நிகழ்வுக்காக அல்லாஹு தஆலா நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கலாம். ஆனா நம்ம அதை உணராம இருந்திருக்கும். நம்ம விளங்க எத்தனையோ சந்தர்ப்பங்கள் நம்மளை தாண்டி சென்றிருக்கும். எத்தனையோ சந்தர்ப்பங்கள் நம்மளை தாண்டி சென்றிருக்கும். அல்லாஹு தஆலா உங்களை ஏதோ பல ஆபத்துக்கள் இருந்து பாதுகாத்து, பல சூழ்நிலைகளில் இருந்து உங்களை காப்பாற்றி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து உங்களிடத்திலிருந்து ஒரு தீனுக்கான உதவியை அல்லாஹு தஆலா எதிர்பார்த்திருப்பான். நீங்கள் உணராமலே இருந்து கொண்டிருப்பீர்கள். உணர்த்துவதற்காக பல சோதனைகளை, பல வேதனைகளை, பல அருள் இழப்புகளை உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பான். அல்லாஹ் நேரடியாக பேச மாட்டான். நம்ம உணர்ந்து இறைவனின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக, உணர்ந்து அல்லாஹ்வின் பக்கம் மறுபடி வர வேண்டும் என்பதற்காக. ஆனால் அதாவது குர்ஆன்ல வருவது போல அஹ்லத இலல் அர்த், நம்ம பூமியின் பக்கமே நம்முடைய கவனங்கள் அப்படியே செயல்பட்டு கொண்டிருந்தால் ஒரு கட்டம் அல்லாஹ்வுடைய கோபம் நமக்கு என்ன செய்துவிடும், வந்து சேர்ந்துவிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், அவர்கள் பார்க்கவில்லையா, அன்னஹும் யுஃப்தனூன ஃபீ குல்லி ஆமின் மர்ரத்தன் அவ் மர்ரத்தைன், ஒவ்வொரு வருடமும்
அவர்கள் ஒரு முறையோ இரண்டு முறையோ சோதிக்கப்படுகிறார்கள் என்பதை அவர்கள் உணரவில்லை என்று அல்லாஹ் தஆலா மக்களை பார்த்து கேட்கிறார். ஒவ்வொரு வருடமும் ஒரு முறை அல்லது சில வருடங்கள் இரண்டு முறை, அதான் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு வருடமும் ஒரு முறையோ இரண்டு முறையோ அவர்கள் சோதிக்கப்படுவதை அவர்கள் பார்க்கவில்லையா, பின்னல் அவர்கள் உணர்வதில்லையே என்று கேட்கிறார் அல்லாஹ் தஆலா. அப்படி என்றால் அது சோதனை என்றதை அவர்கள் விளங்கல, நடந்து கொண்டிருப்பது சோதனை என்பதை அவர்கள் விளங்கவில்லை என்பது நினைச்சு பாருங்க. எத்தனையோ சோதனைகள் நமக்கு நடக்கும், நம்ம உணர மாட்டோம், உணர்வு பெற மாட்டோம். அதுக்கான அதிலிருந்து விலகுவதற்கு நம்ம தேடுவோம். அல்லாஹ் தஆலா இதன் மூலம் நமக்கு ஒன்றை உணர்த்துகிறான் விளங்க மாட்டோம். அல்லாஹ் தஆலா நபிமார்களுடன் பேசுவது போல மற்றவர்கள் நீங்க எந்த நபிமார்களோட பேசிய வசனங்களையும் எடுத்துப்பார். நாங்க தெரிஞ்ச சின்ன சூறாக்கள், சூரா ஷரஹ், சூரா துஹா, அல்லாஹ் என்ன பேசுறாங்க? நபிமார்களுடைய தவ்வா பணியை சொல்லும் போது என்ன பேசுறாங்க? உலகத்துல உங்களுக்கு என்னென்ன செஞ்சோம், அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக வ வதஅனா அன்க விஸ்ரக. அல்லாஹ் தஆலா அப்படிதான் பேசுறான் குர்ஆன்ல. அதை சொல்லிட்டு தான் நீங்க என்ன செய்யணும், அதாவது இதா ஃபரகத ஃபன்ஸபு இலா ரப்பிக ஃபர்கப் வதுஹா வல்லைலி இதா சஜா. அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுவாங்க, உங்களை அனாதையாக காணவில்லையா, உங்களை வசதியற்றவராக காணவில்லையா, ஃபஅம்ம ஸாயில ஃபலா தன்ஹர். அப்ப அல்லாஹ் தஆலா பேசுகின்ற முறை அதுதான். எனவே அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, நாங்கள் இந்த ஒரு தஅவா பணியை உலகத்திலே உள்ள எல்லா மக்களுக்கும் என்னென்ன கிடைக்கிறதோ அதுபோன்று ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அல்லாஹ் தஆலா எல்லாவற்றையும் இந்த உலகத்திலே கொடுத்து தான் இருக்கிறான். அதனோடு அதை பிரித்திருக்கலாம், சேர்த்திருக்கலாம், உட்படுத்தி இருக்கலாம், பிற்படுத்தி இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் ஒரு அருள் செய்தி எங்களிடம் இருந்து நுஸ்ரத்துத்தீன், இந்த தீனுக்கான ஒரு உதவி எதிர்பார்க்கிறான். நீங்கள் செய்கின்ற இமாம் இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அதாவது இந்த உலகத்திலே 10 தரமாக பிரிக்கிறார்கள் எல்லாருடைய நிலையையும். அப்படி பிரிக்கிற நேரத்தில் அந்த தபகாத்துல் ஈமான், ஈமானுடைய படித்தரங்கள் பிரிக்கிறதுல மிக பிரதானமான இடமாக அவர் சொல்லக்கூடிய முதல் இடம் தெரியா, இந்த தஅவா பணி, இல்மை பரத்தல். என்ன காரணம் தெரியுமா? நாங்கள் ஒரு செய்தியை அடுத்தவருக்கு எத்தி வைத்தார், அவர் அதை 10 பேருக்கு எத்தி வைத்தார், அவர் ஒரு 100 பேருக்கு அதை எத்தி வைத்தார், அவர் ஒரு 1000 பேருக்கு, அது லட்சம் மில்லியன் என்று போகும் என்று சொன்னால் அத்தனை பேருடைய நன்மையும் நமக்கு வந்து கொண்டிருக்கும். அத்தனை பேருடைய நன்மையும் வந்து கொண்டிருக்கும். நாம் கபரிலே இருந்து கொண்டிருப்போம், எமக்கு நன்மைகள் எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். நம்ம உணராத நம்ம இந்த நிமிடம் எத்தனையோ வேலைகள், சில பொழுதுகளில் அல்லாஹ்வுக்கு முரணான ஒரு காரியத்தில் இருப்போம், எங்களுக்கான நன்மைகள் எழுதப்பட்டு கொண்டிருக்கும். அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, எனவே தஅவா என்பதற்கு ஒரு மீடியா கட்டாயம் தேவை என்பது அல்ல, நிறைய நபர்கள் தேவை என்பது அல்ல, பெரிய அறிமுகம் தேவை என்பது அல்ல. அல்லாஹ்விடத்தில் இன்னும் சொல்ல போனால் அறிமுகம் என்பது மிகப்பெரிய சோதனை, அறிமுகம் என்பது மிகப்பெரிய சுஹ்ரத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றிக்கு பின்னால் உலக வெற்றியெல்லாம் தன்னை கண்ணால பார்க்கணும் என்று நினைக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகம் என்பது மிகப்பெரிய சோதனை. அது இல்லாமல் உங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்துக்கு எடுத்து சொல்ல முடியும் என்றால் அதுதான் மிகப்பெரிய நிஅமத், அதுதான் மிகப்பெரிய அருள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களால் என்ன பணியை இந்த தீனுக்காக, இந்த மார்க்கத்துக்காக, இந்த அல்லாஹ்வுடைய அதாவது இந்த பணிக்காக என்னென்ன சின்ன 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 விஷயங்களை ஒரு சிறுவனாக, என்னென்ன சிறியவராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் என்னென்ன விஷயங்களை செய்ய முடியும் அதை செய்யுங்கள். ஆனால் இதில் மிக பிரதானமாக இருக்க வேண்டியது இஹ்லாஸ். இப்படி சில இடங்களை சில விஷயங்களை பேசிய பின்னாலேயே அடுத்த நாள் அவர்களுடைய முயற்சியாக என்ன இருக்கிறதா, இவ்வளவு பேசின விஷயத்தையும் புரிஞ்சு கொள்ளாம முதலாவது ஒரு யூடியூப் சேனல் திறக்கணும், முதலாவது ஒரு ஃபேஸ்புக் ஐடி. இதுதான் சப்ஜெக்டாக அவங்களுடைய சிந்தனையில வருதே தவிர இதுல சொல்லப்பட்ட உள்ரங்கம் என்பது முதலாவது என்னன்னா, அல்லாஹ்வுக்கு முன்னால நின்று அல்லாஹ்வுக்கும் எனக்குமான தொடர்பில் ரப்பு இந்த உலகத்தில் எனக்கு செஞ்ச அருள்கள் என்ன, அந்த அருள்களை கவனிக்காமல் நான் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவங்கள் என்ன, இந்த தீனுக்காக நான் என்ன செய்திருக்கிறேன் என்கின்ற இடத்திலிருந்து தன்னை மாற்றிக்கொள்ளல் என்கின்ற அழைப்பை முதலாவது அவங்க என்ன செய்வதில்லை, செய்வது கிடையாது. அந்த தூய்மையை நம்ம எடுக்கணும், அந்த தூய்மை எடுக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பேசிய பின்னாலும், அல்லாஹ்விடம் இருந்தது வந்தது வஹீதான் என்று தெரிந்த பின்னாலும், வயிற்றுக்குள் சுமக்கப்படுவது அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று தெரிந்த பின்னாலும் அந்த அவமானத்தை நினைத்து, இப்பொழுது இது குழந்தை பெற்றெடுத்தால் என்ன எப்படி பார்ப்பார்களோ என்று நினைத்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை அறிமுக இதல்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, யா லைத்தனி மித்து கப்ல ஹாதா வ குன்து நஸியம் மன்சியா, இதற்கு முன்னாலேயே நான் மரணித்திருக்க கூடாதா, இதுக்கு முன்னாலேயே நான் மரணித்திருக்க கூடாதா, நான் மக்களிடத்திலே மறக்கடிக்கப்பட்டவனாக ஆகியிருப்பேனே என்றுதான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். அல்லாஹ் தஆலாவுடைய தேர்வு இருக்கிறதே, அது இஹ்லாஸுடைய உச்சகட்டமான ஒரு தேர்வாக இருக்கும். அதற்கு தகுதியானவர்களாக நாம் இருக்க வேண்டும். எங்களிடமிருந்து நாம் வெளியேற்றப்பட்டு தஅவாவுக்கு வர வேண்டுமே தவிர மிக அறிமுகத்தோடு, ஆர்வத்தோடு, ஆசையோடு அறிமுக உணர்வுகளுக்காக நாம் வர பிரயோஜனமே கிடையாது.
இந்த சமுதாயத்தில் அந்த பெருமானத்தில் எந்த ஒரு துளி பிரயோஜனமும் கிடையாது. அல்லாஹ்விடத்தில் அதுக்கு எந்த பெருமானமும் கிடையாது. ஒரு மனிதனோடு அழைப்பு பணியில் வெற்றி பெற்ற நபிமார்களும் வருவார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம், அதே போல அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம், ரசூலுல்லாஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல மிகப்பெரிய க்ரோடோடு வரக்கூடிய நபிமார்களும் வருவார்கள். லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மிர் ருசுலி, அல்லாஹ்வுடைய தூதர்களில் யாருடைய அந்தஸ்திலும் நாம் யாருடைய சேவையிலும் நாம் என்ன செய்ய மாட்டோம், பிரிவு செய்ய மாட்டோம். எல்லோரும் தங்களது கடமைகளை என்ன செய்தார்கள் என்ற அகீதாவும் ஈமானோட தான் நம்ம என்ன செய்ய வேண்டும் இருக்க. அதான் அர்த்தம் லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மிர் ருசுலி என்றா இவர் சரியா செஞ்சார் இவர் பிழையா செஞ்சார் என்பதில்லை. வெற்றி அல்லாஹ் சிலருக்கு கொடுத்தா இந்த உலகத்துல சிலருக்கு என்ன செய்யலாம் அல்லாஹ் தஆலா கொடுக்கவில்லை. இவ்வளவுதான் எங்களுடைய வார்த்தையாக என்ன செய்திருக்கும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த தஅவா பணி என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு நிஅமத், அருள். சாதாரண ஒரு மனிதனுக்கும் இது உண்டு, கிடைக்கும். அவருடைய செயல்கள், சாதாரண செயல்கள் கூட பலரை பாரிய இஸ்லாத்தின் பக்கம் அழைத்து வரக்கூடிய காரணிகளாக அதை என்ன செய்யும், அமையும் என்கின்ற உணர்வை பெற்று எமது வாழ்க்கையில் நடக்கின்ற சின்ன சின்ன அருள்கள் அல்லாஹ் எம்மை காப்பாற்றி ஒரு இடத்துல வைத்திருப்பதெல்லாம் எங்களிடம் இருந்து ஒரு பணியை அல்லாஹ் தஆலா எடுப்பதற்காக இருக்கலாம் என்று உணர்வோடு அதிகமாக நீங்கள் இந்த சூரா கஸஸ், எல்லா குர்ஆனுடைய விஷயங்களை ஓதுவது போல் சூரா கஸஸ், சூரா யூசுப், சூரா அதே போல யூனுஸ் போன்ற சூறாக்களில் நபிமார்களுடைய செய்தியின் ஊடாக அல்லாஹ் தஆலா எமக்கு சில செய்திகளை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், சொல்லுகிறான். அதை நாம் புரிந்து இந்த பணியில் நானும் ஒரு அழைப்பாளன் தான், நானும் ஒரு பங்காளன் தான் என்கின்ற அந்த ஒரு இடத்திற்கு அல்லாஹ் தஆலா அந்த உணர்வை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. ஹதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹு வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும்.